friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல இருக்க term 1. ஸோ அதாவது யூனிட் 1 எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ் அப்படின்ற ஹோல் லெசன் யூனிட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மை லிட்டில் டிக்ஷனரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு மில்கி வே கேலக்ஸியோட இமேஜஸ், எர்த்தோட இமேஜஸ் அண்ட் ஸ்பேஸ் ஷட்டில் அதாவது விண்கலமெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம்ஸோட இமேஜஸ், ஸோ அங்கே எல்லா பிளானட்ஸும் இருக்குது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸோடைய இமேஜஸ், அதோடைய டெஃபினேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் ரீட் பண்ணிக்கோங்க. லெட் அஸ் லேர்ன் அப்படின்னு சொல்லி அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு எர்த் அண்ட் desolated home சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எர்த்துலேருந்து வேறு ஒரு கிரகத்துக்கு, அதாவது மார்ஸ் அப்படின்ற ஒரு கிரகணத்துக்கு போய் அங்கே எப்படி வாழ்கிறாங்க அப்படின்ற கதை தான் இது. ஸோ வாங்க இந்த ஸ்டோரியை வந்து ஷார்ட்டாக நரேட் பண்ணலாம். இட் வாஸ் த இயர் 2068, அதாவது 2068 இப்போ வந்து இவங்க வாழ்கிறாங்க. ஹியூமன்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு த எர்த்தை வந்து முழுசாக அழிச்சிட்டாங்க. ஸோ எர்த்தில் வாழவே முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் இவங்க வந்து மார்ஸில் வந்து எல்லோரும் போய் கொலனைஸ் பண்ணியிருக்காங்க. கொலனைஸ் அப்படின்னா அங்கே போய் தங்கி அங்கேயே வந்து வாழ்கிறது தான் வந்து காலனைசிங். அங்கேயே போய் ஒரு இடத்த பிடிச்சி வாழ்கிறது. ஸோ இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் 3 காலனிஸ். ஸோ எல்லா கண்ட்ரியில் இருக்கவங்களுமே மார்ஸ்க்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு இந்தியாவில் இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து 3 காலனிஸை மொத்தம் எடுத்திருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து அறிவுமதி ஃபேமிலி வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அறிவுமதி ஃபேமிலி வந்து அந்த காலனியில் இருக்கமோ அன்றைக்கி வந்து அவளுக்கு பர்த்டே. ஸோ அவருடைய கிராண்ட்ஃபா வந்து 1500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவளை பார்க்கறதுக்காக அவள் பர்த்டே அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வராங்க. அவர் வீட்டுக்கு வந்தவுடனே when he reached he saw her sleeping in a capsule. ஸோ ஒரு வீட்டுக்கு வந்து அறிவுமதி பார்த்த உடனே ஒரு கேப்சியூல்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு கவர், ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு கவர்க்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு பாக்ஸ், கேப்சியூல் டேப்லெட் இருக்கு இல்லையா, அந்த டேப்லெட் மாதிரி அந்த கேப்சியூலுக்குள்ளே அவள் தூங்கிட்டுருக்கான். ஏன்னா அவள் வந்து நம்ம எர்த் மாதிரி மாஸ் கிடையாது இல்லையா, மாஸில் வந்து அட்மாஸ்பியர் இருக்காது, நமக்கு தேவையான ஆக்சிஜன் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்யூஸாக அவங்க என்ன பண்ணணுன்னா அவங்க வந்து கேப்சியூல் இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனான ஒரு ஏரியாக்குள்ளே தான் வந்து வாழ முடியும். ஸோ அங்கே வந்து அவள் தூங்கிட்டுருக்கா. அதுதான் வந்து கேப்சியூல், ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு பாக்ஸ், இல்லைன்னா அவங்கள சுற்றி ஒரு கவர் இருக்கிறது தான் கேப்சியூல்னு சொல்கிறாங்க. he said wake up அறிவுமதி வாஸ் சர்ப்ரைஸ்டு. ஸோ அவங்க வந்து எழுப்புறாங்க அறிவுமதி எந்திரின்னு சொல்லி. அறிவுமதி எந்திரிச்சோடனே அவள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுறா. ஏன்னா அவருடைய கிராண்ட்பா வந்து ரொம்ப நாள் கழித்து அவளை பார்க்க வந்திருக்காங்க. ஐ வாஸ் திங்கிங் தட் யூ won't be coming ஃபார் மை பர்த்டே he signed. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, அவள் கேட்குறவங்க கிராண்ட்பா கிட்ட, அவங்க தாத்தா கிட்ட என்னென்னா, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வண்டரோட அவங்க கிராண்ட்பாவை பார்க்குறா. அவர் கிராண்ட்பா வந்து உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சைன் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்னா, டோன்ட் யூ நோ அபவுட் த டஸ்ட் ஸ்டோர்ம் ஆஃப் மார்ஸ், சம்டைம்ஸ் இட்ஸ் ஈவன் லாஸ்ட் ஃபார் அ மந்த் பட் திஸ் டைம் இட் டிட் நாட், ஸோ ஐ எம் ஆன் டைம், இட் ஸ்டில் டுக் மீ ஹியர் 3 souls டு ரீச் ஹியர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அவங்க இங்கே வருவீங்கன்னு நான் எதிர்கூட பார்க்கலன்னு சொன்னோடனே அவங்க தாத்தா வந்துட்டு, உனக்கு தெரியாதா மாஸில் தான் நிறைய ஸ்ட்ரோம், அதாவது சூறாவளி காற்று சொல்லுவாங்க இல்லையா, டஸ்ட், அதாவது நிறைய மண் புழுதிகளாக கிளம்பி அதுவே ஒரு புயல் மாதிரி வருமா அடிக்கடி மாஸில், அதை பற்றி உனக்கு தெரியாதா, நானே இங்கே வர்றதுக்கு ரொம்ப நாள் வந்து 3 souls அப்படின்னா அங்கே வந்து இப்போ எப்படி நம்ம 1 வருஷம் ஆகுது, 1 நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைம் கேல்குலேஷன் தான். 3 souls கடந்து வந்திருக்கேன் நான், இப்போ 3 days தாண்டி வந்திருக்கேன்ற மாதிரி 3 souls நான் வந்து கடந்து வந்திருக்கேன் உன்னை பார்க்கறதுக்காக. இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இன்னைக்கு வந்து நம்ம வெஜிடபிள் ஹாப்புக்கு போய் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். வெஜிடபிள் ஹாப்புனால் இப்போ நம்ம ஏர்த்தில் வந்து எப்படி இருக்கும், செடி வந்து மண்ணில் வளரும், நம்ம எடுத்து சாப்பிடுவோம் அந்த வெஜிடபிள்ஸ். ஆனால் வெஜிடபிள் ஹப் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக வெஜிடபிளோடைய பிளான்ஸ் எல்லாம் வந்து வளர்க்குற இடம். ஸோ அங்கே வந்து மண்ணெல்லாம் இருக்காது சரியாக, அங்கே எர்த்து மாதிரி. ஸோ எர்த்து மாதிரியே இருக்க அந்த மண்ணெல்லாம் இருக்க ஒரு இடம் தான் வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண வெஜிடபிள் ஹப். அங்கே வந்து போய் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேப் he said him these carrots are not tasty anymore like those ones ate in my childhood. அப்போ அந்த தாத்தா என்ன சொல்கிறேன்னா, அந்த வெஜிடபிள் ஹப்லேருந்து
ஒரே ஒரு வெஜிடபிள், அதாவது கேரட் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு இது நான் சின்ன வயசில் சாப்பிட்ட கேரட் மாதிரி இல்லை, இதில் டேஸ்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி அவருடைய அறிவுமதிக்கிட்ட அவருடைய கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாரு. She asked, "Why did you say so, Grandfather explained to Arivu, the vegetables were grown here do not taste like the ones on the earth." அப்படின்னு சொல்ல என்னென்னா, அப்புறம் ஏன் தத்தை அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாரு, எர்த்தில் வந்து வளர்ந்தா ஒரு கேரட் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அது எப்படி இருக்கும்னு சொல்லி அருமதிக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. I really wish you to had tasted the carrots from the earth. Arivu asked early, how did they grow the crops and vegetables on earth? இப்போ என்ன சொல்கிறேன்னா, கிராண்ட்பா சொல்கிற, நீ கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஆசைப்பட்றேன் எர்த்தில் வளர்ந்த ஒரு கேரட்டை சாப்பிட்ணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவள் கேட்குறான், அப்போ எப்படி இருக்கும் அந்த கேரட்டு, எப்படி வளரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லி அவள் அறிவுமதி கேட்குறான் அவங்க அப்பா தாத்தா கிட்ட. Hearing this, grandfather was reminded of her life on earth. He said the earth had fertile soil, so the fruits and vegetables grown were healthy and tasty. She asked, but I learned humans used chemical fertilizers and polluted the soil அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, அவங்க கிராண்ட்ஃபாதர் சொல்கிறார், அது வந்து எப்படி வளரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாலே, அது கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாரு, ஏர்த்துலலாம் வந்து ஃபர்டைல் சாயில், அதாவது நல்லா உரமிட்ட மண்ணில் தான் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வளரும், அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஸோ அதை தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் அப்படி சொல்கிறார். அதுக்கப்புறம் உடனே அறிவுமதி கேட்குறா, அப்போ வந்து நிறையா கெமிக்கல் ஃபர்டிலைசர் பொல்யூட்டட் சாயில்லாம் வந்து ஃபுட்டை வந்து வேஸ்ட், இங்கே வந்து நமக்கு வந்து ரொம்ப அழுக்கான தண்ணியும் ரொம்ப பொல்யூட்டடான ஃபுட் இந்த மாதிரி தான் நமக்கு எந்த ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுமே நமக்கு இந்த மார்ஸில் கிடைக்கிறது இல்லை, நமக்கு எர்த்தில் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ கிராண்ட்ஃபாதர் வந்து சிரிச்சிட்டே சொல்கிறார், தீஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் நாட் சேம் ஆஸ் த எர்த். இந்த இங்கே கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸும் எர்த்தில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் ஒன்று கிடையாது, இதெல்லாம் வந்து ஃபேக்கானது. நம்ம மார்ஸில் சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஃபேக்கான ஃப்ரூட்ஸ், ஏன்னா எர்த்தில் நம்ம சாப்பிட்டதுலாம் தான் உண்மையான ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கெல்லாம் வந்து ஃபியூயல் வச்சு தான் நம்ம வந்து வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், ஆனால் எர்த்தில் நேச்சுரலாகவே நமக்கு வாட்டர் கிடைக்கும். எதுலேருந்துன்னா ரெயின்லேருந்து நம்ம வந்து வாட்டர் எடுத்துக்கிறோம், அது ரொம்ப நேச்சுரலாகவும் இருந்துச்சு, ஃப்ரீயாகவும் நமக்கு கிடச்சிச்சு. ஆனால் இங்கே எல்லாமே வந்து நம்ம காசு கொடுத்தா தான் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் எதுவுமே உண்மை கிடையாது இந்த கிரகத்தில் நம்ம இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. Said Grandpa, enough for your stories about Earth. I know that life were easy but their survival is very difficult. He replied, yes my dear, adapting to Mars is difficult today. என்ன சொன்னாங்கன்னா, போதும் நீங்கள் எர்த்தை பற்றி சொன்னதெல்லாம் போதும், அங்கே எர்த்தில் வாழ்கிறது வந்து ஈஸியாக இருந்துச்சு, இப்போ எர்த்துலேருந்து இங்கே மார்ஸில் வந்து வாழ்கிறது கஷ்டம் தான் எனக்கு புரியுது அப்படி சொன்னோடனே கிராண்ட்பாவும் ஆமாம், மார்ஸில் வந்து தங்கியிருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, டெய்லி நம்ம லைஃப்க்கு போராடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, he continued in the earth. ஸோ மறுபடியும் அவர் சொல்ல தொடங்குறாரு, எர்த்தில் இருக்கும் போதெல்லாம் நமக்கு ஸ்பேஸ் ஷூட், நம்ம இந்த மாதிரி ஒரு ஷூட் போட்டுக்கணும்னு தேவை கிடையாது, ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் நம்ம எப்பயும் கேரி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, எல்லாமே நமக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா மார்ஸில் வந்து நம்ம ஸ்பேஸ் ஷூட் போட்டால் தான் நம்ம அங்கே வாழ முடியும், ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்தால் தான் நம்மளால் வந்து என்ன ஆக முடியும்னா மூச்சு வாங்க முடியும், நமக்கு வந்து ஏர் கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, மார்ஸில் வந்து 668 சோல்ஸ் தான் வந்து எர்த்து கம்பேர் பண்ணும்போது 687 1 இயர் 68, நம்ம இப்போ இருக்கிறத வந்து 365 டேஸ் இல்லையா, ஸோ அதுதான் 1 இயர் நம்ம எர்த்தில் சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து 687 டேஸ் இந்தியன் டேஸ் தான், அது எர்த்தில் இருக்க டேஸ் தான் வந்து 1 இயராக, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ கேப் ஆகிடுச்சு, இப்போ நீ எர்த்தில் இருந்தீங்கன்னா உன் வயசு வந்து 18 வயசாகிருக்கும். ஸோ அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது எர்த்துக்கும் மாசுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எர்த் இருக்கு இல்லையா, எர்த் வந்து ஒரு தடவை சன்னை ரொட்டேட் பண்ணி வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஒரு வருஷம்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து 365 டேஸில் வந்து நம்மளுடைய பூமி வந்து சூரியனை வந்து சுற்றி வந்துடும். ஸோ நமக்கு 1 இயர். ஸோ அதே வந்து இந்த மார்ஸ் வந்து 687 டேஸ் வந்து எடுத்துக்கும், அதாவது சன்னை வந்து சுற்றி வர்றதுக்காக. ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது, 1 இயர் வந்து எர்த்துக்கும் மாஸ்க்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம எர்த்தில் இருந்தால் உன் வயசு வந்து இப்போ 18 வயசு ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவுமதிக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ கிராண்ட்பா என்ன நினச்சாருன்னா, சரி இந்த நாளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், ஸோ அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம்,
அப்படின்னு சொல்லி மறுபடியும் அறிவுமதியை கூட்டிகிட்டு அவளுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ என்ன சொன்னால், grandpa thought to himself, we destroyed our home and the home that nature had offered us. Now we are trying to make this our home அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நாம்ளே வந்து நம்மளுடைய வீட்டை வந்து அழிச்சிட்டு இப்போ நம்மளோட வீட்டை நாம்ளே கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறார். என்னென்னா, நம்ம வீடுனா இங்கே வந்து எது சொல்கிறாங்கன்னா ஏர்த்தை சொல்கிறாங்க. ஸோ ஏர்த்து வந்து நம்ம வீடாக இருந்துச்சு, இப்போ அதையே நம்ம வந்து அழிச்சிட்டு இப்போ புதுசாக மாஸில் வந்து ஒரு புது வீடு கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு அதை அழிக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்றதான் அவர் இப்படி சொல்கிறாரு. Mr. Arivu looked at him and said, "Don't worry, Grandpa. The Mars scientists are trying to terraform the Mars." He said, "True, but nothing can be the Earth. The Earth is our home. Ha, let us leave this for now. Today we should celebrate." அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவு சொல்ல, கவலைப்படாதீங்க தாத்தா, நம்மளுடைய சயின்டிஸ்டெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு டெராஃபார்ம் அப்படின்னா ஹியூமன் வாழ்கிறதுக்கான சரௌண்டிங்ஸ், ஹியூமன் வாழ்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது. அதாவது பூமியில் இருக்க மாதிரியே மார்ஸில் ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறது. அதுக்கெலாம் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சயின்டிஸ்ட். கூடி சீக்கிரம் அதுக்கு ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சி நாம் எர்த்தில் எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி இப்போ மார்ஸ்லேயும் வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறா. என்ன தான் இருந்தாலும் நம்ம எர்த்து மாதிரி இந்த மார்ஸ் எப்பயுமே வராது அப்படின்னு சொல்லி அந்த கிராண்ட்பா சொல்கிறாரு. ஸோ அவளும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேலே இதை பேச வேணாம், ஏன்னா இன்றைக்கி நம்ம உன்னோடைய பர்த்டே இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண வேண்டியது, நம்ம சோகத்தில் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா க்ளாஸரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலக்கான மீனிங்ஸ், ஸோ அதை ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பண்ண சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டான பிளேஸில் மட்டும் நம்ம எழுதினா போதும். அ டே இன் அ மாஸ் இஸ் கால்ட் டேஷ் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஒரு டே வந்து சோல் அப்படின்னு சொல்லுது. ஆன்சர் இஸ் சோல். டேஷ் இஸ் கால்ட் த ரெட் பிளானட். ஸோ ஆன்சர் இஸ் மார்ஸ். Our red planet is called dash. So answer is Earth. So we get water by burning dash. So fuels burn பண்ணி தான் வாட்டர் எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. The dash are trying to terraform Mars. So the astronomers. ஸோ ஆஸ்ட்ரோனர்ஸ்னால் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லையா ஏர்த்தை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், fill in the blanks கொடுத்துருக்காங்க. The man destroyed dash. So answer is the earth. In the earth we get water from dash ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதோடைய ஆன்சர் ரெயின். ஸோ ரெயின் வந்து நம்ம எங்கேருந்து எர்த்தில் கிடச்சாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரெயின்லேருந்து தான் எர்த் வந்து வாட்டர் கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன் மாஸ் டேஷ் எர்த் டேஸ் மேக்ஸ் a year. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்னா எத்தனை நாள் வந்து மாஸில் எர்த் டேஸ் கம்பேர் பண்ணால் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 687 டேஸ் தான் வந்து மாஸில் வந்து 1 year ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், யூ டோன்ட் நீட் டேஷ் அண்ட் டேஷ் இந்த எர்த். ஸோ எர்த்தில் இருக்கும்போது நமக்கு எது தேவையில்லை அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஸ்பேஸ்ஷூட் அண்ட் ஆக்சிஜன் சிலிண்டர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் அண்ட் வாட்டர் இன் த மாஸ் ஆர் நாட் டேஸ்டி. ஸோ ஆன்சர் இஸ் டேஸ்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டஸ்ட் பில்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் 2 டிஃப்ரெண்ட்ஸ் வேர்ட்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு புதுசாக ஒரு வேர்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், லைட் ஹவுஸ், இது ரெண்டையும் சேர்த்து லைட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு நியூ வேர்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி மெயில் பாக்ஸ். ஸோ பாருங்கள், மெயில் பாக்ஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஒரு நியூ வேர்ட் கிடைக்குது இல்லையா, அதுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் யூஸிங் த பிக்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சரில் இருக்கிறது வந்து வாட்ச், செகண்ட் பிக்சரில் இருக்கிறது மேன். ஸோ வாட்ச் மேன் இஸ் த ஆன்சர். ஸோ இந்த மாதிரி 2 வேர்டை வந்து ஆட் பண்ணால் ஒரு வேர்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்குது, அகெயின் ஃபிஷ். ஸோ ஆன்சர் இஸ் ஸ்டார் ஃபிஷ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரெயின் இருக்குது, நெக்ஸ்ட் போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ரெயின்போ. அகெயின் ஃபுட் பால், ஆன்சர் இஸ் ஃபுட்பால். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யூஸ் த க்ளூ அண்ட் கம்ப்ளீட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே க்ளூஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு நியூஸ் பேப்பர், வீல் சேர் அண்ட் பேஸ்கெட் பால் கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் பாருங்கள், வீல் ப்ளஸ் சேர், வீல் சேர் அண்ட் பேஸ்கெட் ப்ளஸ் பால், ஸோ பேஸ்கெட் பால். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸை சேர்த்து எழுதணும். ஸோ இங்கே மேட்ச் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்ட் பேக், இயரிங்ஸ், ட்ராகன் ஃப்ளை, ஜெல்லிஃபிஷ். ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர்ஸ். மார்க் பண்ணிக்கோங்க. அகெயின் நம்மளோட இஷ்டத்துக்கு உங்களுடைய ஓன் சாய்ஸில் நீங்கள் வந்து ஒரு வேர்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஃப்ளார், ஸோ இங்கே சன்ஃப்ளவர். ஸோ இதை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் கனெக்ட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அண்ட் கிரியேட் நியூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கப். ஸோ கப் பால் வராது, ஸோ பால் கிடையாது. கபோர்ட் வேணால் வரும். ஸோ ஆன்சர் இஸ் கபோர்டு. ஸோ கவ் டோர் வராது, ஸோ கவ் பாய் இஸ் ஆன்சர். அகெயின் மூன் லைட். மூன் பேப்பர் இஸ் ராங், மூன் லைட் தான் கரெக்ட். மூன் லைட். அகெயின் ரெயின் கோட். ஸோ ரெயின் கோட் அதுதான் அதோடைய ஆன்சர்ஸ். மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க, பியாண்ட் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போயம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த போயம் பார்த்துட்டிங்கன்னா பியாண்ட் த யூனிவர்ஸ். ஸோ பியாண்ட் த யூனிவர்ஸ்னால் நம்ம யூனிவர்ஸை தாண்டி என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் இந்த பாய் ஆர் கேர்ள் வந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ட்ரீம் ஆஃப் ஃப்ளையிங் பியாண்ட் த எர்த். ஸோ வந்து ட்ரீம் பண்ணுறானோ நான் வந்து இந்த எர்த்தை தாண்டி ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி, அதாவது யூனிவர்ஸை பார்க்க போகிற மாதிரி அவன் வந்து ட்ரீம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிட்டர்ஸ் த பிளானட் அண்ட் த கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ். ஸோ அவங்க பார்க்குறது எப்படி இருக்குன்னா நிறைய பிளானட்ஸ் இருக்கும், நிறைய கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ், எண்ணவே முடியாத அளவுக்கு ஸ்டார்ஸ் இருக்குது, நிறைய பிளானட்ஸை வந்து அவன் பார்க்குறான். ஐ வுட் ஸ்டாப் பை த ரெட் பிளானட் மார்ஸ். ஸோ ஒரு ரெட் பிளானட் அதோட நேம் வந்து மார்ஸ். அங்கே வந்து ஸ்டாப் ஆகிடுறான், போயிட்டே இருக்கான், ஃப்ளை ஆகி போயிட்டே இருக்கான் எர்த்லேருந்து. ஆனால் ஒரு ரெட் கலர் பிளானட் இருக்குது, அது பேர் வந்து மார்ஸா. ஸோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுறான், நின்றுறான். ஹியர் வி ட்ரீம் ஆஃப் அ ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் வீட்டிலேருந்து தள்ளி வந்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாம் வந்து எர்த்தில் இருக்கோம் இல்லையா. ஸோ எர்த்துலேருந்து நம்ம தாண்டி வந்தால் தான் நமக்கு மார்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட ட்ரீம் ஹோம் வந்து இங்கே கட்டணும், ஆனால் நம்மளுடைய ஒரிஜினல் ஹோம், அது எர்த்தில் இருக்க ஒரிஜினல் ஹோம்லேருந்து தள்ளி அவையே வந்து இங்கே கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள், fly on to watch the Saturn. ஸோ அப்படியே பறந்து வரும்போது அவர் வந்து சேட்டனை பார்க்குறாங்க. சேட்டன் அப்படின்றதும் ஒரு பிளானட் தான் நம்ம சோலார் சிஸ்டத்தில், with its ring and moons. ஸோ அதாவது சாட்டனுடைய மூன்ஸ், நமக்கு எப்படி ஏர்த்துக்கு மூன் இருக்கோ அதே மாதிரி சாட்டனுக்கும் வந்து மூன்ஸ் இருக்கும், நிறைய மூன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாட்டன்ற பிளானட்டுக்கு வந்து ரிங்ஸ் இருக்கும், அந்த பிளானட்டை சுற்றி ரிங்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறான், அதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணுறாங்க. தென் ஐ ஸ்டாப்டு பை ஜூபிட்டர். ஸோ சர்டன்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அவன் எங்கே நிற்கிறாங்கன்னா ஜூபிட்டரில் நிற்கிறாங்க. மார்வல்டு அப்படின்னா ஷாக் ஆகி ரொம்ப வண்டர் ஆகி பார்க்குறது, வாவ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. ஸோ இதான் மார்வல். ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பிளானட்டில் ஒரு ரெட் ஸ்டோம் வருது. அதாவது ரெட் ஸ்டோம்னா சிகப்பு சூறாவளின்னு சொல்லுவாங்களே, அதுதான் ஸ்டோம். தட் லுக்ஸ் லைக் மார்பிள்ஸ். ஸோ அது பார்க்க வந்து எப்படி இருக்கா, மார்பிள்ஸ் மாதிரி இருக்குது அந்த ஜூபிட்டரில் இருக்க ரெட் ஸ்டோன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பண்ண hurtling through a belt of asteroids I crossed Uranus. ஸோ அதாவது நம்மளுடைய ஸ்பேஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாலாம் போக முடியாது, ரொம்ப தடைகள்லாம் இருக்கும், நிறைய திடீர்னு விண்கல்கள்லாம் அங்கங்கே இருக்கும். ஸோ அதில் இடிக்காமல் ஹர்டில்ஸ்னால் நிறைய தடைகளை தாண்டி வந்து அவன் வந்து போயிட்டுருக்க ஆஸ்ட்ராய்டில். ஸோ ஆஸ்ட்ராய்டுனா அவன் பயணம் பண்ணுற ஒரு மிஷினோடைய நேம். ஸோ அது வந்து ஃப்ளை பண்ண யூஸ் ஆகும். ஸோ அதில் ரொம்ப தடைகளெல்லாம் கடந்து போயிட்டுருக்கும்போது ஐ கிராஸ்ட் யுரேனஸ். ஸோ யுரேனஸ் அப்படின்ற ஒரு பிளானட்டை வந்து அவன் கிராஸ் பண்ணுறான். ஸோ யுரேனஸ் எப்படி கிராஸ் பண்ணான்னா வித்தவுட் அ ஃபர்ஸ்ட்னால் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எந்த ஒரு படபடப்பும் இல்லாமல் சும்மா கூலாக கிராஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி யுரேனஸை வந்து கிராஸ் பண்ணிட்டாங்களாம். எவ்வளவோ ஹர்டலிங்ஸ், நிறைய தடைகள் இருந்தும் ரொம்ப சாதாரணமாக யுரேனஸை வந்து கிராஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டு நெப்டியூன் த ப்ளூ ஐஸ் ஜெயிண்ட். ஸோ நெப்டியூன் பிளானட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், ஃபுல் ஆஃப் ஐஸாக இருக்கும். ஏன்னா நெப்டியூன் வந்து சூரியன் கிட்டேருந்து, அதாவது சன் கிட்டேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அங்கே அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் போகாது. ஸோ அங்கே எல்லாமே வந்து ஐஸாக தான் இருக்கும், ஸோ கோல்டாக தான் இருக்கும். ஸோ என்ன சொன்னால் நிறைய ப்ளூ ஐஸ் ஜெயிண்ட்டை பார்த்தேன் அப்படின்னா, ஜெயிண்ட்னா வந்து ஒரு பயங்கரமான தோற்றம் உள்ள ஐஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறான். ஃபர்தர் ஐ ஃப்ளை பியாண்ட் த கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோலார் சிஸ்டத்தையும் தாண்டி அவன் வந்து என்ன பண்ணான்னா கேலக்ஸியை தாண்டியே போகலான்னு சொல்லி அவன் முடிவு பண்ணியிருக்கானா. ஸோ கேலக்ஸியில் தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க டு மீட். எதுக்காக அவன் வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தை விட்டு கேலக்ஸி விட்டு எதுக்கு அவன் வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறான்னா டு மீட் த கிரியேட்டர்
ஆஃப் திஸ் மெக்னிஃபிஷியன்ட் டிஸ்பிளே. எதுக்காகனா டு கிரியேட்டர், இதை உருவாக்கணும். இதை வந்து நம்ம கடவுள்னு எடுத்துக்கலாம், இல்லை நம்மளோட பெரிய பவர், யூனிவர்ஸ் பவர்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். யாரை மீட் பண்ணனா அந்த ஒரு கிரியேட்டரை, இந்த உலகத்தை, இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ண ஒரு கிரியேட்டரை பார்க்க, உருவாக்குனவரை பார்க்க நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவரை பார்க்க போயிட்டு அவர் படைச்சதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் இருக்க இடத்துல நின்று பார்க்கலாம். ஒரு தேர்ட் பர்சனாக நின்று எப்படி இதெல்லாம் படைச்சிருக்காங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறதுக்காக போகிறேன்னு சொல்கிறான். டு டேக் மீ பியாண்ட் த மில்கி வே டு voyage across the galaxies. ஸோ கேலக்ஸியை தாண்டி அகெயின் கேலக்ஸியெல்லாம் இருக்க மில்கி வேவை தாண்டி அகெயின் நிறைய கேலக்ஸிஸ் இருக்கும் இல்லையா மில்கி வேஸில், அதையும் தாண்டி ஒரு வாயேஜ்னால் வந்து ட்ரிப் அப்படின்னு அர்த்தம். ட்ரிப்னா பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பயணம் வந்து இவனுக்கு போயிட்டே இருக்குது. இது வந்து என்ன தெரியுதுன்னா, கேலக்ஸி யூனிவர்ஸ் அப்படின்றது வந்து அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு நமக்கு போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவும் கிடையாது, அதுக்கு ஒரு எண்டும் கிடையாது. அதுதான் வந்து கேலக்ஸி. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த போயமில் நமக்கு சொல்லியிருக்காங்க, பியாண்ட் த யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ் அப்படின்றது ரொம்ப பெருசு, அதுக்கு முடிவே கிடையாது, அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத நமக்கு சொல்கிறதுக்காக இந்த போயம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வாங்க இந்த சாங்கை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். I dream of flying beyond the earth, amidst the planets, the countless stars. I would stop by the red planet Mars. Here we dream of a home away from home. I dream of flying beyond the earth, amidst the planets and the countless stars. I would stop by the red planet Mars. Here we dream of a home away from home. Fly on to watch the Saturn with its rings and moons. Then I stopped by Jupiter, marveled by its red stone that looked like marbles. Fly on to watch the Saturn with its rings and moons. Then I stopped by Jupiter, marveled by its stone that looks like marbles. Hurtling through a belt of asteroids, I crossed Uranus without a fuss. I crossed Uranus without a fuss. To Neptune the blue ice giant, to Neptune the blue ice giant. Further high I fly beyond the galaxy. First I fly beyond the galaxy to meet the creator of this magnificent. To take me beyond the Milky Way, to take me beyond the Milky Way, to voyage across the galaxies, to voyage across the galaxies. ஸோ இப்போ எல்லாம் என் கூடயே இந்த போயமை ஒன்ஸ் அகெயின் வந்து பாடுங்க. I dream of flying beyond the earth, I dream of flying beyond the earth, amidst the planets and the countless stars, amidst the planets and the countless stars. I would stop by the red planet Mars, I would stop by the red planet Mars. Here we dream of a home away from our home. Here we dream of a home away from home. Fly on to watch the Saturn, fly on to watch the Saturn with its rings and moons, with its rings and moons. Then I stopped by Jupiter, then I stopped by Jupiter, marveled by its red storms, marveled by its storms that look like marbles, that look like marbles. Hurtling through a belt of asteroids, hurtling through a belt of asteroids. I crossed Uranus without a fuss, I crossed Uranus without a fuss. To Neptune, the blue ice giant, to Neptune, the blue ice giant. Further high I fly beyond the galaxy, further high I fly beyond the galaxy to meet the creator, to meet the creator of this magnificent display, of this magnificent display.
to take me beyond the Milky Way, to make me beyond the Milky Way, to voyage across the galaxies, to voyage across the galaxies. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸரி கொடுத்துருக்காங்க. பியாண்ட் அப்படின்றதுக்கான மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் த லிமிட்ஸ் ஆர் ரீச். ஸோ இதுதான் அதோடைய மீனிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மிட்ஸ் அப்படின்னா சரௌண்டட் பை. ஸோ இதோடைய ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் மார்வல்ட், ஒண்டர்ட். அகெயின் மார்பிள்ஸ், அ லிட்டில் பால் ஆஃப் கிளாஸ் ஆர் அ clay used by children to play. Next பார்த்தீங்கன்னா hurdlings. So hurdlingsனா raising over the barriers. And further, to move ahead. A magnificent. So இதோட மீனிங் extremely beautiful. So இதோட மீனிங். So next let us understand பாருங்க. Match the planet with its future னு சொல்லி கொடுத்துருக்காங்க. So Mars பார்த்தீங்கன்னா red planet. So மார்க் பண்ணிக்கோங்க. Next Saturn பார்த்தீங்கன்னா rings and moons. Then Jupiter red storm and Neptune blue ice giant. So 4 3 1 2. So இதோட ஆன்சர்ஸ். Again answer the following கொடுத்துருக்காங்க. ஸோ வேர் இஸ் த போயட் கோயிங்னா ட்ரீம். ஸோ ட்ரீமில் போயட் எங்கே போகிறாங்க? பியாண்ட் தி எர்த்தை தாண்டி போகிறாங்க. விச் பிளானட் ஹேஸ் ரிங்ஸ் அரவுண்ட் இட்? ஸோ ஆன்சர் இஸ் சர்டன். சர்டனுக்கு தான் ரிங்ஸ் இருக்குது. ஸோ விச் பிளானட் ஹேஸ் ரெட் ஸ்டோம்? ஸோ ரெட் ஸ்டோம் இருக்க பிளானட் வந்து ஜூபிட்டர். Why does the poet fly out of the universe? ஸோ எதுக்காக யூனிவர்ஸ்க்கு தள்ளி போனாங்க அப்படின்னா டு மீட் த கிரியேட்டர், அவருடைய மெக்னிஃபிஷியண்ட்டான டிஸ்பிளே படைப்பை பார்க்குறதுக்காகவும் அந்த படைத்தவனான அந்த கிரியேட்டரை பார்க்குறதுக்காகவும் போகிறாங்க. ஸோ அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் நேம் த பிளானட் த போயட் ஃப்ளைஸ் த்ரூ. ஸோ எந்தெந்த பிளானட்டை தாண்டி போனாங்க? மார்ஸ், சாட்டர்ன், ஜூபிட்டர், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்க பிளானட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட்டர்ஸ் நோ கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்டர்ஸ் நோவில் பார்த்தீங்கன்னா ஹே ஸ்ருதி, லுக் தேர் ஆர் லாட் ஆஃப் கவுஸ். No Somu, you should call it a herd of cows. ஸோ எப்பயுமே வந்து நிறைய கவுஸ் அப்படின்னு சொல்லாமல் ஒரு ஹர்ட் ஆஃப் கவுஸ், ஒரு கூட்டமாக இருக்கிறத வந்து ஒரு நேம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கலெக்டிவ் நவுன்ஸ் அதுக்கு பேர். ஸோ ஒரு விஷயம் நிறையா இருக்கும் போது அதுக்கான ஒரு பேர் சொல் கொடுக்கறது, அதுக்கான ஒரு நவுன் கொடுக்கறதுக்கு பேர் வந்து கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பேர்ட்ஸ் வந்து ஒரு பேர்டு இருக்கும் போதும் அது கூட நிறைய பேர்ட்ஸ் இருக்கும் போதும் அது எப்படி கூப்பிடணுன்றதை வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து கலெக்டிவ் நவுன்ஸ். ஒரு குரூப் ஆஃப் திங்ஸை வந்து எப்படி கூப்பிடுவோம் அப்படின்றது தான் வந்து கலெக்டிவ் நவுன்ஸ். ஸோ கீழே பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. a team of players. ஒரே ஒரு பிளேயர் இருந்தால் நம்ம வந்து அவனை ஒரு பிளேயர் இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு டீம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இதில் கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டார் இருந்துச்சுன்னா அது ஸ்டார் அப்படி சொல்லுவோம். நிறைய ஸ்டார்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கேலக்ஸி. ஸோ இதுதான் இதோடைய கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாக் இருந்துச்சுன்னா நம்ம டாக் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ குரூப் ஆஃப் டாக் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அ பேக் ஆஃப் டாக்ஸ். அகெயின் ஃப்ளைஸ். ஸோ இந்த மாதிரி அ வேம் ஆஃப் ஃப்ளைஸ். அகெயின் மியூசிஷியன்ஸ் எல்லாம் த பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அ பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட், அண்ட் ஆர்மி ஆஃப் ஆண்ட். ஆண்டோடைய கூட்டத்தை வந்து ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதோடைய கலெக்டிவ் நவுன். ஸோ ரைட் த கலெக்டிவ் நவுன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பேர்ட்ஸோடைய கலெக்டிவ் நேம் வந்து ஃப்ளாக். FLOCK ஃப்ளாக். அ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ், பஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். BUNCH, bunch of grapes அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் த பிக்சர் வித் அ கலெக்டிவ் நவுன் சொல்லியிருக்காங்க. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா a flock of goats அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ கோட்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு a bouquet of flowers. ஸோ மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் an army of soldiers. சோல்ஜர்ஸை வந்து ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க. a scope of fish, ஷோக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a choir of singers. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது எதாவது கொடுத்துருக்காங்க அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃபீலிங்ஸ் ஒரு வேர்ட் சொல்லுவோம். இப்போ ஹாப்பினஸ், நான் ஹாப்பியாக இருக்கேன்னா ஹாப்பியை கூட்டிகிட்டு வந்து காட்டு அப்படின்னா நம்மளால் காட்ட முடியாது. ஏன்னா அது ஒரு ஃபீலிங்ஸ், நம்மளால் அதை கண்ணில் பார்க்க முடியாது. அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியர், எனக்கு பயமாக இருக்குது. பயத்தை யாராச்சும் கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஒரு ஃபீலிங், அது ஒரு எமோஷன். ஸோ அதனால் அதில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பினஸ், ஆங்கர், கோவம், சேட்னஸ், ஜெலசி, இது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். ஸோ மோர் எக்ஸாம்பிள்னா ஹானஸ்டி, விஸ்டம், பியூட்டி, ஹோப், லக், மர்சி,
ட்ரீம், ப்ரைட், லைஃப். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். ஸோ பிக் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஃப்ரம் த சென்டென்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் எது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பார்க்கணும். ஸோ ப்ரைடுனா பெருமையை நம்மளால் பார்க்க முடியும்னா முடியாது. ஸோ அது வந்து ஃபீல் தான் பண்ண முடியும். ஸோ ப்ரைட் இஸ் த ஆன்சர். டவ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் பீஸ். ஸோ பீஸ் அப்படின்னா அமைதியை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அது ஒரு ஃபீலிங். ஸோ பீஸ் இஸ் த ஆன்சர். மை கிராண்ட் மதர் இஸ் ஃபுல் ஆஃப் விஸ்டம். ஸோ விஸ்டமும் நம்மளால் ஃபீல் தான் பண்ண முடியும். அகெயின் இனியா இஸ் வெரி டால் ஃபார் ஹர் ஏஜ். ஸோ நம்ம ஏஜையுமே வந்து நம்ம உணர தான் முடியுமே வழியே நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது. ஸோ ஏஜ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் பிரேம் ஃபெல்ட் ஆங்கர். ஸோ ஆங்கர் தான் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஆங்கர் இஸ் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ கலர் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுனை மட்டும் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியர், ஜாய், ஃப்ரீடம், கைண்ட்னஸ். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெட்டஸ் லிசன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆடியோ ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆடியோவில் வந்து உங்களுக்கு சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதுலேருந்து நீங்கள் லிசன் பண்ணி கரெக்டான சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the Kovai Superfast Express is arriving on platform number 2. So answer is option A 2. The train number of Silambu Express is dash. So answer is 16182. Option B. Next பார்த்தீங்கன்னா the Thirukural Superfast Express is late by dash சொல்லியிருக்காங்க. So answer is 2 hours. So answer is option A. So let us speak அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியும் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அகெயின் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் ரீட் அப்படின்ற டாப்பிக்கில் லாஸ்ட் இன் ஸ்பேஸ். ஸோ வாட் இஸ் மை லாஸ்ட் இன் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பேஸில் போய் தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்றது தான். ஸோ எப்படி அவங்க தொலைஞ்சு போனாங்க, எப்படி மறுபடியும் திரும்பி வந்தாங்கன்றது தான் அந்த போயமில் பார்க்கலாம். நான் ஷார்ட்டாக வந்து நரேட் பண்ணுறேன். அமுதன் அண்ட் நிலவன். ஸோ இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஸ்பேஸ் மியூசியமை வந்து விசிட் பண்ணலான்னு சொல்லி போயிருக்காங்க. ஸோ அங்கே போகிறப்போ ஒரு மாடலுக்காக ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் வச்சுருக்காங்க. ஸ்பேஸ் ஷட்டில்னால் ஸ்பேஸ் கிராஃப்ட்டு சொல்லலாம், இல்லைன்னா ராக்கெட். அப்படி நம்ம மேலே ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு மெஷின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அது நிலவன் என்ன பண்ணுறான்னா ஃபவுண்ட் அ லேட்ச், ஒரு ஓப்பனிங் மாதிரி அவன் பார்க்குறான். அதை ஓப்பன் பண்ணோடனே இந்த ஷட்டில் வந்து ஓப்பன் ஆகிடுது, இந்த மிஷின் ஓப்பன் ஆகிடுது. இவங்களும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் வந்து லாக் ஆகிடுது. ஸோ உள்ளேயே அவங்க மாட்டிக்கிறாங்க. Now they were trapped inside. இப்போ வந்து அவங்க 2 பேரும் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. They walked into the deck. ஸோ டெக் அப்படின்னா அங்கே ஒரு கண்ட்ரோல் பேனல் இருக்கும் இல்லையா. ஸோ பட்டன்ஸ் என்னென்ன ஆப்ரேட் பண்ணுற இடம்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் டெக். அந்த டெக்கு கிட்ட போகிறாங்க. அப்போ வந்து so many switches. அப்போ சொல்கிறான் so many switches, what does the big green switch do? அப்போ கேட்குறான் don't touch it அப்படின்னு சொல்லி அமுதன் சொல்கிறான். அமுதன் வந்து சொல்ல எவ்வளோ ஸ்விட்ச் இருக்குது பாருங்க, இதில் இந்த பெரிய க்ரீன் கலர் ஸ்விட்ச் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அமுதன் அதை டச் பண்ண போக்குறான். அப்போ நிலவன் சொல்கிறான் அதை டச் பண்ணாத, டோன்ட் டச் இட் அப்படின்னு சொல்கிறான். பட் அமுதன் ஹேட் pressed the switch and the shuttle burst into outer space. என்ன சொல்கிறேன்னா எவ்வளோதான் நிலவன் சொல்லியுமே அமுதன் கேட்காம இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறான். ஸோ ஷட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகி நம்மளுடைய ஏர்த்தை தாண்டி ஸ்பேஸுக்கே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து நிலவன் கேட்குறான் வாட் ஹேவ் யூ டன் அமுதன் அப்படி சொல்கிறா. அப்போ வந்து அமுதன் என்ன சொல்கிறான் சாரி, ஐ தாட் த பட்டன் வுட் ஓப்பன் த டோர் பட் லுக்ஸ் லைக் இட் ஹிட்ஸ் த ராங் பட்டன். அப்போ அமுதன் சொல்கிறான் நான் இந்த பட்டன் அழுத்தினா வந்து கதவு ஓப்பன் ஆகிடும், நம்ம வெளியே போயிடலாம்னு நினச்சோம், ஆனால் நான் தப்பான பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்ட போலையே அப்படின்னு சொல்லி சாரி சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா ஷட்டில் வென்ட் த்ரூ அ பெல்ட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஸோ ஒரு பெரிய பாறாங்கல், அதாவது ஆஸ்ட்ராய்டு இருக்கு இல்லையா விண்கல், அதில் மோத போகுது. அப்போ அமுதனை கூப்பிட்டு சொல்கிறான், நிலவன் சொல்கிறான் அமுதன் an astronaut is coming towards us, turn the shuttle அப்படின்னு சொல்கிறான். ஸோ அமுதன் நம்மளை நோக்கி வந்து ஒரு பெரிய கல் வந்துட்டுருக்கு, திருப்பு முதல்ல ஷட்டிலை வந்து வேறு பக்கமாக டேர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி நிலவன் சொல்கிறான். how will I turn the shuttle? It let me try pulling this lever. ஸோ அதுக்கு வந்து அமுதன் சொல்கிறான் எப்படி எனக்கு திருப்பணும்னு தெரியல, நான் வேணால் அந்த லிவரை வந்து டேர்ன் பண்ணி பார்க்குறேன், இழுத்து பார்க்குறேன் திரும்புதான்னு சொல்லி. ஸோ அப்படி இழுக்கும் போது என்னதான் கிராஷ் ஆகிடுது, அந்த ஸ்பேஸ் கிராஃப்டே வந்து வேறு ஏதோ பிளானட்டில் போய் விழுந்து டெஸ்ட்ராய் ஆகிடுது, முழுசாகவே அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எந்திரிச்சு நிலவன் கேட்குற அமுதன்ட்ட நீ ஓகேவா, உனக்கு ஓகேவா அமுதன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அமுதன் சொல்கிறான் நான் ஓகே தான்,
நீ சீக்கிரம் எந்திரி, நம்ம வேறு ஒரு கிரகத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம ஸ்பேஸ் ஷூட்டை வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ ஸ்பேஸ் ஷூட் அப்படின்றது நமக்கு அதில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இருக்கும், நம்ம வேறு ஒரு பிளானட்டுக்கு போனால் அங்கே சர்வை பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த ஸ்பேஸ் ஷூட் தான் இருக்கும். ஸோ அது போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அமுதன் சொல்கிறான். ஸோ 2 பேருமே ஸ்பேஸ் ஷூட்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு க்ரீன் லைட் விண்டோ மூலிமா வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸோ இது என்ன விண்டோவிலேருந்து க்ரீன் லைட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ சொல்கிறோம், யாரோ நம்மளை நோக்கி வராங்க அப்படின்னு அமுதன் சொல்கிறான். அதுக்கு நிலவன் வந்துட்டு எஸ் தே ஆர் கம்மிங், அவங்க ரொம்ப பெருசாக இருக்காங்க, அவங்க நம்மளை நோக்கி வராங்க, சீக்கிரம் நம்ம வந்து ஷூட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அகைன் அந்த க்ரீன் லைட் இருந்துச்சு இல்லையா, அது வேறு யாரும் இல்லை, 2 ஏலியன்ஸ் வந்து இவங்களை மீட் பண்ணுறாங்க. ஸோ ஏலியன்ஸ் வந்தோடனே இவங்களுக்கு புரிகிற மாதிரியான லாங்குவேஜில் பேசும்போது இவங்க 2 பேர் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் எங்களுடைய லாங்குவேஜை வந்து பேசுறீங்க, எங்கள் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 ஏலியன்ஸும் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்கள் மைண்டை ரீட் பண்ணியிருக்கோம், ஸோ உங்கள் ரீட் பண்ணி நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க, நீங்கள் என்ன நினைப்பீங்கன்றத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க, நாங்கள் உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போய் உங்களுடைய பிளானட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது எங்களோட கடமைன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ஸ்பெஷல் ரூமில் அவங்கள ஷூட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஹியூமன்ஸ் எல்லாம் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான இடத்துல அவங்கள வந்து உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஃபுட் தராங்க. ஃபுட்னால் நமக்கு வந்து நம்ம ஏர்த்தில் சாப்பிட்ற மாதிரி டைரக்ட் ஃபுட்டு கிடையாது, அவங்க வந்து கேப்சூல்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கேப்சூல்ஸ்லாம் வந்து நம்ம பூமியில் இருக்க ஃபுட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அந்த ஏலியன்ஸ் 2 பேரும் வந்து இந்த அவங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட் அவங்க உடஞ்சி போச்சு இல்லையா, அதை ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்களை வந்து எழுப்புறாங்க. ஸோ இட்ஸ் டைம் டு கோ ஹோம் அப்படின்னு சொல்லி நிலவனையும் அமுதனையும் வந்து எழுப்பி விடுறாங்க தூங்கிட்டு இருக்கவங்கள. அகெயின் அவங்க வந்து ஸ்பேஸ் ஷூட்டை போட்டுட்டு அகெயின் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்குள்ளே ஏறி போயிடுறாங்க. அப்போ வந்து இவங்க 2 பேர் கேட்குறாங்க, நிலவனும் அமுதனும், நீங்கள் ஏன் எங்கள் கூட எங்கள் இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, எப்போ டைம் கிடைக்கும், when the time comes we will see you அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து கரெக்டாக அவங்கள நாங்கள் மீட் பண்ண வந்துடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஏலியனும் போயிடுறாங்க. ஸோ அகெயின் நிலவன் அண்ட் அமுதன் வந்து நம்ம இடத்துக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. அமுதன் லாக் த டோர் பிஹைண்ட் ஹிம். அமுதன் தான் டோர் லாக் பண்ணானா, கிடையாது, அதுவே லாக் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். நிலவன் unknowingly started the space shuttle. ஸோ ஆன்சர் ஃபால்ஸ். ஏன்னா அமுதன் தான் வந்து அந்த க்ரீன் கலர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து ஆன் பண்ணான், நிலவன் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். த ப்ளூ லைட் சீன் த்ரூ த விண்டோ வேர் ஏலியன்ஸ். ஸோ ப்ளூ லைட் கிடையாது, அது க்ரீன் லைட். ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். அகெயின் தே வெண்ட் அவுட் த்ரூ த broken window. ஸோ broken windows, அந்த விண்டோஸ்லேருந்து அந்த க்ரீன் லைட் வந்துச்சு, ஸோ அதுலேருந்து தான் அவங்க வந்து வெளியே வந்தாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. அகெயின் த ஏலியன்ஸ் கேவ் அ நியூ ஷட்டில் டு தேம். ஸோ புதுசான ஒரு ஷட்டில் கொடுக்கல, ஆல்ரெடி அவங்க எடுத்துகிட்டு வந்த ஷட்டிலை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க, அகெயின் அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நிலவன். ஸோ அகெயின் வேக் அப் யோர் ஷிப் இஸ் ரெடி. ஸோ இது யார் சொன்னாங்கன்னா ஏலியன்ஸ் சொன்னாங்க. லெட் மீ ட்ரை புல்லிங் திஸ் லிவர். ஸோ இது வந்து அமுதன். ஐ எம் ஃபைன், we must wear the spacesuit. ஸோ ஆன்சர் இஸ் அமுதன் தான் இதை சொல்லியிருக்கான். eat these capsules. ஸோ இது சொன்னது வந்து ஏலியன்ஸ். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ட்ரை யோர் ஓன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் ஏதாவது ஒரு மீனிங், ஸோ ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பேஸ் ஷட்டில் ஆர் ஸ்பேஸ் கிராஃப்ட் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதோடைய மீனிங் வந்து ராக்கெட் லான்ச்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் ட்ராவல்டு பிட்வீன் எர்த் அண்ட் அவுட்டர் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் ஷட்டில் என்னென்னா அது ஒரு மெஷின், அதை வச்சு நம்ம எர்த்லேருந்து அவுட்டர் ஸ்பேஸ்க்கு அவுட்டில் இருக்க எங்கே வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன் யோர் மதர் டங். நம்மளோட மதர் டங்க் அதோடைய நேம் வந்து விண்கலம். ஸோ அகைன் பாருங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரும்னா நவுன். ஸோ யூஸ் இன் அ சென்டென்ஸ். ஸோ இந்த இதை வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஸ்ட்ரோனாட் ட்ராவல்ஸ் டு த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இன் அ ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆர் ஸ்பேஸ் ஷட்டில். அகைன் அதை ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ட்ராப் பண்ணி அகெயின் கீழே பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் ரீட் அலவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசேஜை வந்து நீங்கள் படிக்கணும். ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு ஆஸ்ட்ரோனட்டை வந்து நீங்கள் வந்து கலர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோனட். ஃபார் எக்ஸாம்பிள் a spacesuit is like a spaceship built for one. A spacesuit let us work
and live in a space. It protects us from the heat and the cold. It gives us air to breathe. The suit is made up of many parts and has water to drink. It even has a built-in toilet if you need to use. ஸோ இதுதான் இதோட இது மாதிரி ஒவ்வொரு தடவை நீங்கள் படித்து ஒவ்வொரு இதை கலெக்ட் பண்ணணும். ஸோ மொத்தமாக 3 தடவை நீங்கள் படிக்கணும். ஸோ கம்ப்ளீட் த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே படித்த பேராகிராஃப்க்கு ரிலேட்டடாக கீழே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. an astronaut wears a dash சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ அகைன் பாருங்கள், spacesuit is like a spaceship built for one. So that's the answer. A spacesuit allows us to dash, breathe, work and. So that's the answer. Next, a spacesuit protects us from dash and dust. So answer is heat and cold. So circle the things that the spacesuit provide us. So நமக்கு வந்து air கொடுக்கும். Next, water வேணும், நம்ம அதை drink பண்ணிக்கலாம். So that's the answer. ரெண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. அகைன் பார்த்தீங்கன்னா let us write அப்படின்ற எக்ஸசைஸில் லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் லெட்டர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எழுதுவோம் இல்லையா, அந்த இன்ஃபார்மல் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டியர் குமரன் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் எடுத்துக்கணும். நம்பர் 15 பிக் ஸ்ட்ரீட், நமச்சிவாயபுரம் அண்ட் 26 ஜூன் 2019. ஸோ இது மாதிரி டேட் எல்லாம் எழுதிக்கணும். அகெயின் டியர் குமரன், ஸோ இது சாலிட்டேஷன். So again, how are you? I am fine here. There is a festival in my village next week. I am very happy to invite you to the festival. Please plan to be here on Monday, the 30th. I am eager to meet you. Convey my regards to your parents. So குமரன் வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு எழுதுறான். நான் அவர் எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன். எங்களுடைய வில்லேஜில் ஒரு நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபெஸ்டிவல் வருது, அதுக்கு நீங்கள் வரணும், அதுக்கு உங்களை இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரணும்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். மண்டே 30th மண்டே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் ரொம்ப ஈகராக இருக்கும், நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன் உங்களை பார்க்குறதுக்காக, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா யோர் லவ்விங் ஃப்ரெண்ட் நேத்ரா அப்படின்னு சொல்லி நேத்ரா வந்து குமரனுக்கு எழுதுகிறாங்க. ஸோ அதே மாதிரி கீழே உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரைட் அ லெட்டர் டு இன்வைட் யோர் ஃப்ரெண்ட் டு யோர் ஹவுஸ் ஃபார் தி சம்மர் வெக்கேஷன் சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்டை உங்கள் வீட்டுக்கு சம்மர் வெக்கேஷனுக்கு இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுங்கன்னு. ஸோ ஃபஸ்ட் அட்ரஸ் 24 காந்தி ஸ்ட்ரீட், சேலம், 15th April 2026. ஸோ டியர் விமலா, ஸோ விமலாவுக்கு நீங்கள் எழுதுறீங்க. ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன் ஹியர். மை சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக். I am very happy to invite you to my house for holidays. Please plan to come and spend a week with me. Convey my regards to your parents அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Your lovingly யாஷிகா. ஸோ யாஷிகா வந்து உங்களோட ஃப்ரெண்ட் விமலாக்கு எழுதியிருக்காங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட் வீக்லேருந்து எனக்கு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஒன்று வந்து நான் என் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறேன் ஹாலிடேவை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. நீ கண்டிப்பாக பிளான் பண்ணி என் வீட்டுக்கு வந்து 1 வீக்காச்சும் இருக்க மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இதை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கன்வே பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ கேன் டூ கொடுத்துருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ நேம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டோட நேம் என்ன, இந்த ஆப்ஜெக்ட் உங்கள் மதர் டங்கில் என்ன சொல்லுவாங்க, யூஸ் அதுனா சென்டென்ஸ். ஸோ இது வந்து ஸ்பேஸ்ஷிப் ஆர் ஸ்பேஸ் ஷட்டில் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஸ்பேஸ்ஷிப். அண்ட் நம்மளோட மதர் டங்கில் சொல்லணும்னா விண்கலம். அகெயின் யூஸ் இன் அ சென்டென்ஸ். ஐ சா அ ஸ்பேஸ்ஷிப் இன் அ ஸ்பேஸ் மியூசியம். ஸோ இது அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு write the compound words from the pictures. So key கொடுத்துருக்காங்க board. So answer is keyboard. Again book worm. So next பார்த்தீங்கன்னா use the clues and complete the compound words கொடுத்துருக்காங்க. Cow plus by cowboy. Rain plus coat raincoat is the answer. Next fill in the blanks with collective noun சொல்லி கொடுத்துருக்காங்க. So swam, shawl and flock. So இது எதுக்கு வரும்னா a shoal of fish. So the answer is a flock of birds and a swarm of bees. So the answers. So next பாருங்க, circle the abstract noun சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ abstract nounனா நம்ம உணரக்கூடியது, அதுக்கு வந்து ஒரு பொசிஷனோ அதுக்கு ஒரு உருவமோ கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியர், பியூட்டி, டேஸ்ட், ஹாப்பினஸ், ஆங்கர், ஹானஸ்டி. ஸோ இதெல்லாம் தான் abstract noun. ரவுண்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்னிங் அவுட்கம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் படித்த எல்லா சிலபஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு சிலபஸும் நீங்கள் படித்து முடித்து கவர் பண்ணிட்டீங்க, நான் படிச்சுட்டு அந்த சிலபஸ் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது நீங்கள் ஒன்று ஒன்றா இதை வந்து கலர் பண்ணணும். ஒவ்வொரு பலூன்ஸாக நீங்கள் வந்து கலர் பண்ணணும். வெல்கம் எனி விசிட்டர் அண்ட் ட்ரீட் தெம் வித் வாட் தே நீட். ஸோ வீட்டுக்கு வந்தோன்னே ஒருத்தங்க வந்தாங்கன்னா உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பலூன்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணிங்க. அண்ட் தென் இது பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கலெக்டிவ் நவுன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கும் கலெக்டிவ் நவுனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பலூன்ஸை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து ஒரு உயிர் இல்லாத ஒன்று, ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். கலெக்டிவ் நவுன்னா ஒரு விஷயம் நிறையா இருக்கும்போது அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்றது தான் கலெக்டிவ் நவுன். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பலூனை வந்து ஷேட் பண்ணிக்கலாம், கலர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த பலூன்ஸை வந்து நீங்கள் கலர் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.